ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஸ்பான்ச்சியான தேங்காய் பன் தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் கிடைக்கிறத விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரிச்சாக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்தால் தான் பன்னு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். பாலும் தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கணும். வெதுவெதுப்பாக இருந்தால் தான் ஈஸ்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும், அடுத்து எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்ல ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா ஈஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகி கிடச்சிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஈஸ்ட் எந்த அளவுக்கு நல்லாவே ஆக்டிவ் ஆகிருக்குன்னு. ஈஸ்ட் வந்து நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தான் பன்னு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுவோம். முட்டை சேர்க்குறதுனால இன்னுமே வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 240 ml. அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்சரை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்ல ஒரு சாஃப்டான டோ அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு கரெக்டாக தேவைப்பட்டுச்சு. அதனால் அடுத்து 1/2 கப் போடுறது மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி இழுத்து பிசைகிறனால பன்னு வந்து நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கைவலி எதுவுமே தெரியாமல் பறந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒரு 15 நிமிஷம் போல் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் உள்ளே வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். மாவு வந்து நம்ம காயாமல் இருக்கணுக்காண்டி கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வச்சுருக்க மாவோட அந்த மாவு வந்து டபுள் ஆகி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1.5 மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் நல்ல வந்து மாவு வந்து டபுள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் வந்து வச்சுருந்தேன். 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மாவு எந்த அளவுக்கு டபுள் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படி டபுள் ஆகி கிடைச்சாதான் பன்னு வந்து நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா 2ஆக நம்ம சரிசமமாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆக மாவை பிரித்ததில் ஒரு பகுதியை வந்து கீழே உள்ள லேயருக்கும் இன்னொரு பகுதியை மேலே உள்ள லேயருக்கும் கவர் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உள் வாக்கில் மடித்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு கிராக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா சேஃபாக உருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பேனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பேனில் வச்சு அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க.
நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் தட்டில் தான் வச்சு செய்ய போகிறேன். அதனால் அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக தட்டிடாதீங்க. ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து திரட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணுற பாத்திர அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் இன்னொரு பங்கு மாவு எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் அதே மாதிரி உள்வாக்கில் நல்லா மடித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதையும் அதே அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவையும் நம்ம அதே மாதிரி அந்த அளவுக்கு விரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலரும் மிக்சரில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு செரி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் தேவைப்பட்டாலும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய், செர்ரி, கிஸ்மிஸ் பழம், டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் சீனி, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்க ஸ்டஃபிங் உள்ளது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படி சாப்பிடும்போதே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் பன் வைக்கிறோம்ல, அந்த பன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்குள்ள உள்ளே வச்சுக்கலாம். இதில் நட்ஸ்லாம் சேர்ந்துருக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக ரிச்சாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம கோகோனட் பன்னுக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம விரித்து வச்சுருந்தோம்ல, அதை அதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா அடிவாக்கில் வச்சு நல்லா சீல் பண்ணுற மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எந்த ஒரு கிராக்கு எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக கவர் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஷீட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆயில் தடவி பட்டர் ஷீட் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் பன்னு, தேங்காய் பன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னை ஈவனாக அந்த பிளேட் ஃபுல்லாக அளவுக்கு நல்லா அமுக்கி எடுத்துக்கிடுவோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பால் சேர்க்கும்போது கலர் இன்னுமே சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு வந்து முட்டையோட மஞ்சள் கருவு இருந்தால் அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து பால் தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவனாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். அவனை பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து ஒரு 45 நிமிஷம் அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொரு அவனோட வேரியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ண கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுறணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்ரு அல்லது நெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லாவே சாஃப்டாக கிடச்சிரும். இது நெய் அல்லது பட்டர் எல்லாம் தடவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவல் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா பன்னை நல்லா ஆற விட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம பின்னாடி பக்கம் வச்சுருந்த பட்டர் ஷீட்டை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளேட்லேருந்து எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு.
பன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா ரொம்பவே சூப்பரா கிடச்சிருக்குன்னு. கலரே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இப்போ இத பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி குட்டி பீஸா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு டேஸ்ட்டா, ரிச்சான ஒரு தேங்காய் பன் வந்து நம்ம வீட்டிலேயே ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பன் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் டீ கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி உள்ள பன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாவே விரும்பி சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே ரிச்சாக இருந்துச்சு. உள்ள டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.